Hi viewers, welcome to our channel. 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ள சயின்ஸ் மற்றும் சோசியல் சயின்ஸ்ல இருந்து குரூப் 4 தேர்விற்கு எதிர்பார்க்கப்படும் முக்கியமான 4000 கேள்விகள் அப்படினு சொல்லிட்டு 80 days பிளான்ல தினம் 50 கேள்விகளா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸ்டில் இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா டே 12 வரைக்கும் பார்த்திருப்போம். இன்னைக்கு டே 13 கான 50 क्वेश्चंस தான் பார்க்க போறோம். ஓகேவா? இன்னைக்கு டே 13, ஓகேவா? 13th டேல நம்ம இருக்கோம். ஸோ இதுக்கான 50 கேள்விகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்க. தினம் 50 கேள்விகள் டாப் ஜிகே கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணாத இருக்கீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி குரூப் 4க்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் நீங்கள் என்ன ஜாயின் ஆகாத இருக்கீங்க அப்படின்னாலும் அதுக்கான டெலகிராம் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜாயின் ஆகிக்கோங்க. இதே போல் தமிழுக்குமே இயல் வைஸாக லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் நியூ அண்ட் ஓல்டு புக்கு போய்கிட்டு இருக்கு. பார்க்காத இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன், பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா சயின்ஸ் அண்ட் சோசியல்ல டேர்ம் வைஸாவே லைன் பை லைன் கொஸ்டின்ஸ்க்கான வீடியோஸ்மே வந்து போய்கிட்டு இருக்கு நம்ம சேனல்ல. ஓகேவா? அதே மாதிரி 10th வந்து பாத்தீங்கன்னா ஜியோகிராஃபி, ஹிஸ்டரி, எக்கனாமிக்ஸ்ல லெசன் வைஸா முக்கியமான கேள்விகளுக்கான வீடியோஸ் போட்டிருப்போம். இதெல்லாம் வந்து எதுக்கு சொல்றேன் அப்படின்னா நிறைய பேத்துக்கு வந்துட்டு தெரியலன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அதுக்காக தான் நான் இதை வந்து சொல்றேன். பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும் எந்தெந்த வீடியோஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. தமிழுக்குமே சிலபஸ் வைஸா வீடியோஸ் போட்டிருப்போம். ஓகேவா? செக் பண்ணி பாருங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். முதல் கேள்வி, அரசியலமைப்பு நிர்ணய சபையின் சட்ட ஆலோசகராக இருந்தவர் யார்? அரசியலமைப்பு நிர்ணய சபையின் சட்ட ஆலோசகராக இருந்தவர் யார்? விடை சர் BN ராவ். ஓகேவா? கேள்வி 2, அவசர நிலை பிரகடனம் செய்யும் போது எந்த இரு விதிகளை மட்டும் நிறுத்தி வைக்க இயலாது? அவசர நிலை பிரகடனம் செய்யும் போது எந்த இரு விதிகளை மட்டும் நிறுத்தி வைக்க இயலாது? விடை விதி 20 மற்றும் 21. கேள்வி 3, பேறுகால உதவி சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? பேறுகால உதவி சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? விடை 1961ஆம் ஆண்டு. கேள்வி 4, முதல் தேர்தல் ஆணையர் யார்? முதல் தேர்தல் ஆணையர் யார்? விடை சுகுமார் சென். கேள்வி 5, சட்டத்தை அமல்படுத்தல் எந்த நாட்டிடம் இருந்து பெறப்பட்டது? சட்டத்தை அமல்படுத்தல் எந்த நாட்டிடம் இருந்து பெறப்பட்டது? அதாவது சட்டத்தை அமல்படுத்துறாங்க இல்லையா, இது எந்த நாட்டுக்கிட்ட இருந்து வாங்கப்பட்டது அப்படின்னா விடை ஜப்பான். கேள்வி 6, இலங்கையின் தலைநகரை அனுராதாபுரத்திலிருந்து பொலானரவுக்கு மாற்றியவர் யார்? இலங்கையின் தலைநகரை அனுராதாபுரத்திலிருந்து பொலனரவுக்கு மாற்றியவர் யார்? விடை முதலாம் ராஜராஜ சோழன். கேள்வி 7, நாலந்தா பல்கலைக்கழகத்தை புதுப்பித்தவர் யார்? நாலந்தா பல்கலைக்கழகத்தை புதுப்பித்தவர் யார்? விடை தர்மபாலர். கேள்வி 8, சீனாவின் மீது இருமுறை படையெடுத்தவர் யார்? சீனாவின் மீது இருமுறை படையெடுத்தவர் யார்? விடை கனிஷ்கர். கேள்வி 9, பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு எது? பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு எது? விடை 1757ஆம் ஆண்டு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கேள்வி 10, வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்தியது யார்? வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்தியது யார்? விடை ராபர்ட் கிளைவ். கேள்வி 11, கைவிடப்பட்ட பெண்களுக்காக டாக்டர் முத்துலட்சுமி அவர்களால் எது ஆரம்பிக்கப்பட்டது? கைவிடப்பட்ட பெண்களுக்காக டாக்டர் முத்துலட்சுமி அவர்களால் எது ஆரம்பிக்கப்பட்டது? விடை அவ்வை இல்லம். இது எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லிடுங்க. ஓகேவா? கேள்வி 12, பல இனங்களின் அருங்காட்சியகமாக தோற்றமளிக்கும் நாடு எது? பல இனங்களின் அருங்காட்சியகமாக தோற்றமளிக்கும் நாடு எது? விடை இந்தியா. இந்த கூற்ற சொன்னவர் யார் அப்படிங்கிறதையும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. பாலிட்டி புக்ல இருக்கும், இந்தியா பல இனங்களின் அருங்காட்சியகமாக தோற்றமளிக்கிறது அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருப்பார் இல்லையா, அவரு யாரு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கேள்வி 13, இந்திய துறைமுக சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? இந்திய துறைமுக சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? விடை 1908ஆம் ஆண்டு. கேள்வி 14, சாம்பார் ஏரி எங்குள்ளது? சாம்பார் ஏரி எங்குள்ளது? விடை ராஜஸ்தான். கேள்வி 15,
தமிழ்நாட்டில் SAIL நிறுவனம் எங்குள்ளது? தமிழ்நாட்டில் SAIL நிறுவனம் எங்குள்ளது? விடை சேலம். கேள்வி 16. மழைப்பொழிவை தராத மேகம் எது? மழைப்பொழிவை தராத மேகம் எது? விடை கீற்று மேகம். கேள்வி 17. காலை நேரங்களில் நிலத்திலிருந்து நீர்ப்பரப்பை நோக்கி வீசும் வறண்ட காற்றின் பெயர் என்ன? காலை நேரங்களில் நிலத்திலிருந்து நீர்ப்பரப்பை நோக்கி வீசும் வறண்ட காற்றின் பெயர் என்ன? விடை நிலக்காற்றுகள். கேள்வி 18. சீனா பணத்தின் பெயர் என்ன? சீனா பணத்தின் பெயர் என்ன? விடை எண். இதுவே டாலர் அப்படின்னா அமெரிக்கா, ரியல் அப்படின்னா சவுதி அரேபியா. ஓகேவா? கேள்வி 19. ஐந்தாண்டு திட்டங்கள் எங்கிருந்து பெறப்பட்டன? ஐந்தாண்டு திட்டங்கள் எங்கிருந்து பெறப்பட்டன? விடை ரஷ்யா. கேள்வி 20. தமிழ்நாட்டில் வாட் வரி எப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டது? தமிழ்நாட்டில் வாட் வரி எப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டது? அதாவது VAT அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றாங்க இல்லையா, அதுதான். விடை 2007ஆம் ஆண்டு. கேள்வி 21. உலக வங்கிகளின் தாய் எனப்படுவது எது? உலக வங்கிகளின் தாய் எனப்படுவது எது? விடை இங்கிலாந்து வங்கி. கேள்வி 22. இந்திய பொருளாதாரம் எத்தகைய பொருளாதாரம்? இந்திய பொருளாதாரம் எத்தகைய பொருளாதாரம்? விடை கலப்பு பொருளாதாரம். இந்திய பொருளாதாரம் என்பது ஒரு கலப்பு பொருளாதாரம். கேள்வி 23. தமிழ்நாட்டில் குறைந்த கல்வியறிவு உள்ள மாவட்டம் இது? ரிப்பீட்டட் கொஸ்டின், ஆல்ரெடி பார்த்துருப்போம் இல்லையா? தமிழ்நாட்டில் குறைந்த கல்வியறிவு உள்ள மாவட்டம் எது? விடை தர்மபுரி. யூனிட் 9க்கான கொஸ்டின். அதே போல் யூனிட் 9க்குமே பார்த்தீங்கன்னா குரூப் 1, குரூப் 2 அண்ட் குரூப் 4ல சிலபஸ் வைஸாக ஒவ்வொரு டாப்பிக்கும் எடுத்த லைன் பை லைன் கொஸ்டின்ஸ்க்கான வீடியோ போட்டிருப்போம். அதை நீங்கள் பார்க்காதீங்க அப்படின்னா அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ யூனிட் 9 ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் குரூப் 2, குரூப் 4 அண்ட் குரூப் 1க்கு. ஓகேவா? கேள்வி 24. முண்டந்துறை வனவிலங்கு சரணாலயம் உள்ள மாவட்டம் எது? முண்டந்துறை வனவிலங்கு சரணாலயம் உள்ள மாவட்டம் எது? விடை திருநெல்வேலி. கேள்வி 25. தமிழ்நாட்டின் முதல் பெண் டிஜிபி யார்? தமிழ்நாட்டின் முதல் பெண் டிஜிபி யார்? விடை லத்திகா குமாரி. கேள்வி 26. இந்தியாவின் உயரமான சிகரம் எது? இந்தியாவின் உயரமான சிகரம் எது? விடை கஞ்சன்ஜங்கா. கேள்வி 27. ராயல் வங்காள புலிகள் காணப்படும் தேசிய பூங்கா எது? ராயல் வங்காள புலிகள் காணப்படும் தேசிய பூங்கா எது? விடை மானஸ். கேள்வி 28. 2 மாவட்டங்கள் மட்டுமே உள்ள மாநிலம் எது? 2 மாவட்டங்கள் மட்டுமே உள்ள மாநிலம் எது? விடை கோவா. கேள்வி 29. அனைத்திந்திய மருத்துவ அறிவியல் நிலையம் உள்ள இடம் எது? அனைத்திந்திய மருத்துவ அறிவியல் நிலையம் உள்ள இடம் எது? விடை புதுடெல்லி. கேள்வி 30. வங்காளத்தின் துயரம் எது? வங்காளத்தின் துயரம் எது? விடை தாமோதர் நதி. கேள்வி 31. காற்றாலைகளின் நாடு எது? காற்றாலைகளின் நாடு எது? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஸ்டாட்டிக் ஜிகே மாதிரி இது. விடை ஹாலந்து. கேள்வி 32. உலகின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி எது? உலகின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி எது? விடை சுப்பீரியர் ஏரி. கேள்வி 33. மூளை மண்டையோடு பற்றிய மருத்துவ படிப்பு எது? மூளை மண்டையோடு பற்றிய மருத்துவ படிப்பு எது? விடை பிரெனாலஜி, பிரினாலஜி. ஓகேவா? வித்தியாசமான பேரா இருக்கு. மூளை மண்டையோடு பற்றிய மருத்துவ படிப்பு எதுனா பிரினாலஜி. கேள்வி 34. தொல்பொருட்களின் வயதை கணக்கிட உதவுவது எது? தொல்பொருட்களின் வயதை கணக்கிட உதவுவது எது? விடை கார்பன். கேள்வி 35. ஞானபீட பரிசு பெற்ற முதல் பெண்மணி யார்? ஞானபீட பரிசு பெற்ற முதல் பெண்மணி யார்? விடை மகாஸ்வேதா தேவி. கேள்வி 36. சட்டத்துறையின் தந்தை யார்? சட்டத்துறையின் தந்தை யார்? விடை ஜெராமி பென்தம். கேள்வி 37. நீரை விட பாதரசம் எத்தனை மடங்கு அடர்த்தி அதிகம்? நீரை விட பாதரசம் எத்தனை மடங்கு அடர்த்தி அதிகம்? விடை 13.6 மடங்கு. கேள்வி 38.
ஓர் ஒளியாண்டு என்பது எவ்வளவு? ஓர் ஒளியாண்டு என்பது எவ்வளவு? விடை 9.46 × 10⁻12 கிலோமீட்டர். கேள்வி 39. புவியிலிருந்து மேலே செல்ல செல்ல வளிமண்டல அழுத்தம் என்னவாகும்? புவியிலிருந்து மேலே செல்ல செல்ல வளிமண்டல அழுத்தம் என்னவாகும் அப்படின்னா குறையும். இதே கீழே வரும்போது அதிகமாகும், மேலே போகும்போது என்ன ஆகணும்? குறையும். கேள்வி 40. அமிலங்கள் உலோகங்களுடன் வினை புரிந்து எவற்றை தரும்? அமிலங்கள் உலோகங்களுடன் வினை புரிந்து எவற்றை தரும்? விடை ஹைட்ரஜன். ஃபார் எக்ஸாம்பிள் அமிலங்கள்னா என்னது? ஒரு ஆசிட். ஓகேவா? COOH இது கூட ஃபார்மிக் ஆசிடாக இருக்கலாம், அல்லது CH3 அசிட்டிக் ஆசிடாக இருக்கலாம், பென்சோயிக் ஆசிடாக இருக்கலாம். இந்த மாதிரி எந்த ஆசிடாக இருந்தாலும் ஒரு உலோகங்களோட, அதாவது ஒரு மெட்டல் கூட வினை புரியும் போது அது என்ன கொடுக்கும் அப்படின்னா ஹைட்ரஜன் H2O தான் வெளியே கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது கேள்வி 41. pH மதிப்பை கண்டறிந்தவர் யார்? pH மதிப்பை கண்டறிந்தவர் யார்? விடை SPL சாரன்சன். உங்களுக்கான ஒரு கொஸ்டின், இதை பார்த்த உடனே எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு, ஸோ அதனால் கேட்டுறேன். என்ன அப்படின்னா நம்மளோட ஹியூமன் பிளட்டுக்கான pH எவ்வளவு, அதே போல் ஹியூமன் சலைவாக்கான pH எவ்வளவு, இதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. ஓகேவா? கேள்வி 42. ரப்பரை வல்கனைசிங் செய்ய பயன்படுவது எது? ரப்பரை வல்கனைசிங் செய்ய பயன்படுவது எது? விடை சல்பர். கேள்வி 43. பூஞ்சையின் செல் சுவர் எதனால் ஆனது? பூஞ்சையின் செல் சுவர் எதனால் ஆனது? விடை கைட்டின். கேள்வி 44. ஸ்பீசிஸ் பிளான்ட்ரம் என்ற நூலை எழுதியவர் யார்? ஸ்பீசஸ் பிளான்ட்ரம் இருக்கு இல்லையா, அந்த நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கிலீஷில் ஸ்பீசஸ் பிளான்ட்ரம் அப்படின்னு பாட்னியில் படிச்சிருப்பீங்க. ஓகேவா? ஆனால் தமிழில் இப்படி வந்திருக்கு, ஸ்பீசிஸ் பிளான்ட்ரம் அப்படின்னு வந்திருக்கு. இந்த நூலை எழுதியவர் யாருன்னா விடை கரோலஸ் லினேயஸ். கேள்வி 45. உடலியல் செயல்களை ஒழுங்குபடுத்துபவை எது? உடலியல் செயல்களை ஒழுங்குபடுத்துபவை எது? விடை வைட்டமின்கள். கேள்வி 46. டியோனத்தின் நீளம் என்ன? டியோடினத்தின் நீளம் என்ன? விடை 22 சென்டிமீட்டர். கேள்வி 47. நாளமில்லா குழுவின் நடத்துனர் என்று அழைக்கப்படுவது எது? நாளமில்லா குழுவின் நடத்துனர் என்று அழைக்கப்படுவது எது? விடை பிட்யூட்டரி சுரப்பி. கேள்வி 48. மேல் தாடையை அசைக்கக்கூடிய விலங்கு எது? மேல் தாடையை அசைக்கக்கூடிய விலங்கு எது? விடை முதலை. கேள்வி 49. குழியுடலிக்கு எடுத்துக்காட்டு தருக. குழியுடலிக்கு எடுத்துக்காட்டு தருக. விடை ஹைட்ரா. ஃபைனல் கொஸ்டின். ஈர்ப்பசையற்ற சிறப்பு வகை செல்களால் ஆனது எது? ஈர்ப்பசையற்ற சிறப்பு வகை செல்களால் ஆனது எது? விடை எலும்பு. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதே போல் தமிழுக்கு அண்ட் ஜிஎஸ்க்கு லைன் பை லைன் கொஸ்டின்ஸாக வீடியோஸ் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் நான் பார்க்காத இருக்கீங்க அப்படின்னா பாருங்கள். அதே மாதிரி குரூப் 4க்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்மே February 11 ஸ்டார்ட் ஆக போது, ஃபாஸ்ட்டாக ஜாயின் ஆகிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கீங்க அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.